வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று மனிதர்களை எது மாற்றும்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. மனிதர்கள் எல்லோருமே பிறக்கும் போது சிறிய சிசுவாகவே பிறக்கிறார்கள். பின்பு அவர்கள் வளர வளர அவர்களுக்கு அறிவுகள் படிப்படியாக உருவாகி அவர்கள் ஒவ்வொருவரும் தான் வாழும் வளரும் சுற்றம் சூழல்களுக்கு ஏற்ப அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், இல்லை வாழ்கிறார்கள். பின்பு அவர்கள் பெரியவராக மாறியதும் அவர்களின் குண நலன்களை மாற்றுவது எது? பெற்றார் அவர்களின் சுற்றம் சூழல் நட்புகளே அவர்களுக்கு பெரியவர்கள் ஆனதும் அவர்களை எது மாற்றும்? பணம், புகழ், அந்தஸ்து, இந்த மூன்றும் அநேகமான மனிதர்களை மாற்றக்கூடியது என்றே பலரும் நினைக்கின்றீர்கள். இந்த மூன்றும் மற்ற மனிதர்களை விட தங்களை வேறுபடுத்தியே காட்டப்படுகிறார்கள். இப்படியானவர்களை நாங்கள் இலகுவிலே அடையாளமும் கண்டுகொள்ளவும் முடியும். அவர்களின் நடை, உடை, பாவனைகளிலிருந்து இவர்களை இனங்கண்டு கொள்ளவும் முடியும். அதையும் தாண்டி சாதாரண மனிதர்களை, அவர்களை ஆண் பெண்ணை எது மாற்றும்? இது யோசிக்கப்பட வேண்டிய விடயமோ? கஷ்டம், துன்பம், கவலை, நம்பிக்கை துரோகம், அவமானம், அலட்சியம், வசதியாக வாழ்ந்தவர்கள் திடீரென்று நொந்து நூலாக போவதும் பிறகு மீண்டும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிப்பதும், இப்படி அவர்கள் அடுத்து மனம் விரும்பின வாழ்க்கையை வாழ முடியாது நொடிந்து போவதும், தான் ஆசைப்பட்டு காதலித்தவரை கைப்பிடிக்க முடியாமல் போவதும், திடீரென்று பெற்றோரை அல்லது உறவினர்களை இழப்பது, இவைதான் மனிதர்களை மாற்றும் மிக கவலையான விடயங்கள். இது ஒரு வகையான மன முதிர்ச்சியின் வெளிப்பாடா, இல்லை கவலையின் வெளிப்பாடா? இப்படியான இந்த திடீர் இழப்புகள், துன்பங்கள், வேதனைகள், விரக்திகள் தாங்குவது என்பது மிகவும் கடினமானது. என்றாலும் இதை அல்லது இப்படியான சோகமான மனித மனங்களை இடித்துவிடும் இந்த கொடுமையான நிகழ்வுகளில் இருந்து மனிதர்களை இதை கடந்தும் வரவும் வேண்டும், அல்லது இவற்றை தாண்டியே நீங்கள் வந்துவிருப்பீர்கள். அதில் தான் மனித வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. ஐயா இல்ல, என்னதான் இருந்தாலும் பணம் தான் ஐயா எல்லாத்தையும் மாற்றும். பணம் ஒரு முக்கிய காரணம். பணம் இல்லாமல் கஷ்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பணம் ஒரு பெரிதாக இருக்கும். ஆனால் பணம் வச்சிருக்கிறவே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இவரோட காசு இருந்தால் இவர் சந்தோஷமாக இருக்கலாம் என்று. எங்களோட பணம் இல்லாதவர்களுடைய நினைப்பு அதுவாக இருக்கிறத தவிர பணம் இருப்பவர்களை கேட்டு பார்த்தால் அவர்கள் மனம் திறந்து சொன்னால் சொல்லுவார்கள் பணம் மட்டும் இல்லை வாழ்க்கை என்று. என்ன அது சரி. ஆனால் இப்போ அவர்களை மாற்றி வைக்குதுங்க. அவன் ஆட்டிடியூட், அவன் செயற்பாடுகள் மாறுது. பணத்தை கண்டு உடனே பணம் இல்லாத அல்லது பணம் வந்தோடனே மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கு. மன மாற்றம் என்பது சந்தர்ப்பம் சூழ்நிலை பொறுத்திருக்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை சொன்னால் இப்போது எக்ஸாம் எடுக்கிறான், ஃபெயில் விட்டான்னு சொன்னால் அந்த இது மைண்ட் மாறுது. பாஸ் ஆகிட்டான்டா அவனோட மைண்ட் வேறு விதமாக இருக்குது. அதே மாதிரி தான் சந்தர்ப்பம் சூழ்நிலை உடனே அந்த மைண்டை மாற்றுது. மற்றது இப்போ மனிதர்களுக்கு அநேகமாக பெண்களுக்கு தங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம் என்றால் ஐயோ இது ஏன் எனக்கு வந்தது, நான் என்ன பாவம் செய்தேன் என்று மட்டும்தான் அவர்கள் எனக்கேன் இப்படி நடந்தது என்று அவர்கள் புலம்புவது வெகு ஈஸியான கூடிய ஒரு விடயம். என்ன அது பெரிய பாடாய் அவர்களை படுத்தும். அவர்களின் புலம்பல் வேதனைகளும் சொல்ல முடியாதவர்கள். மக்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்திருப்பது அல்லது இந்த மனித வாழ்க்கை என்பது இலகுவானதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம், துன்பம், வேதனைகள், விரக்திகள், கஷ்டங்கள் இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளில் நீங்கள் தான் அதை எதிர்த்து நின்று போராடி வெற்றியையும் பெற வேண்டும். போராட தெரியாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ அருகதை இல்லாதவர்கள் என்றே பலர் சொல்கிறார்கள். மனித வாழ்க்கை என்பது இலகுவானதே இல்லை. அது பிரச்சனைகளால் சூழப்பட்டு பின்னப்பட்டே இருக்கும். அதை பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அறிவுபூர்வமாகவும் அணுகினால் மட்டுமே அதற்கு ஒரு சரியான தீர்வை உங்களால் எடுக்க முடியும். சில விடயங்களில் மனிதர்கள் ஒரு தீர்வை எடுக்க முடியாது போகலாம். ஐயோ இது ஏன் எனக்கு வந்தது என்று பயந்து அழுவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் உடம்பில் உயிர் உள்ளவரை அழுது இறக்கவும் வேண்டும். இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையின் நிஜமானது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்து கொண்டு அதற்குரிய திறமையை நீங்கள் அறிவு கண் கொண்டு தேடினால் மட்டுமே அதை உங்களால் அடைய முடியும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளிவர வேண்டும் என்றால் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஐயா நாங்கள் இப்படி எல்லாம் தான் பார்த்தனாங்களா முடியாது. அது என்ன செய்யறது? எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மனித வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அதை ஓவர்கம் பண்ணி தரணும் என்று சொன்னால்
இப்படியான இதுகளை தான் எடுக்கணும். இந்த கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீர்களா இருந்தால் உங்களால் அதை தாண்டி வெளியே வரக்கூடிய வழிவகைகளை இல்லாம போடும் என்ன என்று சொல்லுகிறார்கள். என்ன ஐயா நீங்க சொன்னா சரி. ஆனால் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் பெரிய பணக்காரன். அதாவது பெரிய பங்களாக்கள், அதுகள் கார்கள், ஒரு 5-6 கார்கள் எல்லாம் வந்து பயங்கர வசதியா இருக்கு. ஆனா என்னை 5-6 மனுஷாரும் வச்சிருக்காரு. அவர் என்னோட கதைக்கிற போது ஒரு சோகத்துல கதைப்பார். அப்ப நாங்க போய் ஐயா நீங்க பெட்டி அந்த மாதிரி எல்லாம் வசதியா அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, என்னையா நீங்க சொல்றீங்க. நான் நெத்திர கொண்டு வந்து 2 வருஷம் ஆச்சு தம்பி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாக்குற எங்களுக்கு தெரியாது இவர் வசதியா இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார் நாங்க பார்த்து சில பேர் புறாமப்படுவினோம். ஆனால் அவே ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட ஒரு சோழி இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக நாங்கள் இப்ப ஒருவர் வெற்றி பெற்று வாராருன்னு சொன்னால் அவர்கிட்ட வெற்றியை பார்க்கிறோம், அவர்கிட்ட கார் நல்ல கார ஓட்டாரு பார்க்கிறோம். அவர்பட்ட அவமானங்கள் அவர் தனியைத்தான் சந்திச்சிருப்பார், அவர்பட்ட வேதனைகள் அவர் தனியாக அனுபவித்திருப்பார். அதையெல்லாம் அவர் மேட வீட்டங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அவர் வெற்றி பெற்றவுடன் அவர்கிட்ட வெற்றியின் பக்கத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அவர்பட்ட அனுபவங்கள், அவர்பட்ட கஷ்டங்கள், அவர்பட்ட வேதனைகளை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். என்ன நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து நன்றாக திட்டம் போட்டு இல்லை உங்கள் அனுபவப்பட்ட அம்மா அப்பாக்களின் அறிவுறுத்தலின் பேரில் செயல்பட்டாலோ வாழ்ந்தாலோ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை எப்படியோ நாம் எல்லோருக்கும் வந்து விடுகிறது. அதில் நான் அகப்பட்டு அவதிப்படுகிறோம். கஷ்டங்கள் துன்பங்கள் கடிதம் போட்டு வருவதில்லை மக்களே, ஞாபகம் வையுங்கள். பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்றவுடன் எங்களுக்கு பயமும் ஒருவித வேதனையும் கூடவே வந்து விடுகிறது. உங்கள் பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதனாலோ இல்லை அதை யாரிடம் சொல்லி அழுவதனாலோ எந்தவித பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. மாறாக அந்த பிரச்சனைகளுக்கு அந்த வேளைகளில் அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு நின்று அதை தீர்ப்பதனால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும், இல்லை அதிலிருந்து மீண்டு வர முடியும். இதுதான் இந்த மனித வாழ்க்கை நியதி. இதை யாராலும் எப்பவுமே மாற்றவே முடியாது, வேறுபடுத்தவும் முடியாது. மனித வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றேதான் மாறாதது. இந்த மாற்றங்களே மனிதர்களை நல்லபடியே செதுக்குகிறது. இந்த மாற்றங்கள் தான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எவ்வளவோ செய்து நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் அதை எங்களால் வெற்றிகரமாக நடத்த முடியாதா என்று நினைச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தென்பு வரும். அந்த தென்பு தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். எனவே குறுகுறது மணிக்கோணம் ஐயா, உண்மை சொல்லுக்கு சரியா இருக்கு ஐயா. செயற்பாட்டுல நான் அனுமதி பற்றி வித்து வாசிச்சேனா எல்லாம் செய்யறேன். ஆனா செயற்பாட்டுல கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லை, கஷ்டம்னா என்ன செய்யறது? கஷ்டம் பிரச்சனை துன்பத்தாலான் மனிதன் வாழ்க்கை இருக்கு. அதுக்காக எங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு கஷ்டத்தை நினைச்சு கொண்டிருந்தீர்களா இருந்தால் அந்த கஷ்டத்தை விட்டு எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கிறீர்கள். இது ஒரு மூளை நரம்பியல் சம்பந்தமான ஒரு தத்துவம். என்ன நீங்கள் அது ஓகே நடந்துட்டுது, என்ன செய்யறது, இதை தாண்டி எப்படி வரலாம் என்று சிந்திக்க துவங்குவீர்களா இருந்தால் உங்கள் மூளையும் அப்படியான சிந்திப்பை நோக்கி அல்லது அதற்குரிய தீர்வை நோக்கி நகர்த்தும் என்பதையே சொல்ல வருகிறோம். எந்த மூளை சொல்வழி கதையை அதுக்கு என்ன செய்யற? பள்ளிக்கூடத்துக்கு அப்படா முடியும் என்ன? சொல்லடிய கேட்க வைக்கணும் என்ன? ஐயா நானே சொல்லி பார்த்தேன். அவர் இரவுல நித்திரையிலே இருந்தப்பல மொழிச்சால் அவர் கொண்டு வந்துடுவார் அதே டாபிக் சொல்வார்த்தை ஐயா கல்யாணம் கட்டுவோம். அதுதான். எனவே வாழ்க்கை ஒரு கஷ்டமானதுதான். அதை நீங்கள் தான் வாழ்க்க வேண்டும் என்றால் ஒரு மன முதிர்ச்சியுடன் ஒரு அறிவாக சிந்தியுங்கள். நல்ல விடயங்களே நடக்கும், நல்லதே நடக்கும். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.